சென்னையில் 13 வயது சிறுவன் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் காயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த திங்கட்கிழமை இரவு வடபழனி குமரன் காலனியில் சாம் என்பவரின் 13 வயது மகன் ஓட்டிச் சென்ற கார் சாலையோரமாக நின்ற ஆட்டோ மீதும் அவ்வழியாக நடந்து சென்ற இருவர் மீதும் பயங்கரமாக மோதி நின்றது. இதில் 3 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதில் 13 வயது சிறுவனை கார் ஓட்ட அனுமதித்த அவரது தந்தை ஷாம் ஏற்கனவே பிடிபட்டார். மாற்றுத்திறனாளிகள் பதவி உயர்வுக்கான 4% இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசால் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு 4% பதவி உயர்வு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் மேம்பட அடித்தளமாக விளங்கும் 4% இடஒதுக்கீடு சட்டத்தை தமிழகத்தில் மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சராக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தேர்தலின் போது அறிவித்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஏற்று 4% பதவி உயர்வு இடஒதுக்கீட்டை வழங்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. கட்சிகள் கொடுக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சராக கூடிய முதல்வருக்கு ஏன் இந்த கோரிக்கை தெரியவில்லை என்பதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் இத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் 4 ஆண்டு ஆயும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள்.